ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நித்யா. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டாபிக் பற்றி பேசலான்னு தான் வந்திருக்கேன். ஸோ இந்த புக்கு இது வந்து நான் ஒரு புக்கில் தான் படித்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெய்வீக மூலிகைகள்னு ஒரு புக்கு. இது யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சி.கே. மாணிக்கவாசகம் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இதில் வந்துட்டு ஒரு டாபிக் ஒன்று வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடல் தேய்மானங்களும் அதை வந்து புதுப்பிக்கப்படுதலும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா, நம்ம நிறைய இப்போ டெய்லி அன்றாடம் வந்து நடப்பதாலும் பலவித வேலைகள் வந்து செய்கிறதுனாலும் சிந்திப்பதாலும் நம்ம உடம்புல இருக்கிற எலும்பு மூட்டுகள், பாதங்களோட தசைகள், பற்கள் இந்த உறுப்புகள் எல்லாமே வந்துட்டு தேய்மானம் அடையுது. ஆனால் இந்த தேய்மானங்கள் வந்து இப்போ நம்ம சொல்லுவாங்கள்ல, டெய்லி வந்து செல்கள் வந்து அழிஞ்சு புதுசாக வந்து உருவாகிக்கிட்டே இருக்கும். நம்ம பிறந்தப்ப இருந்த மூக்கு வந்து இப்போ இல்லை, பிறந்தப்ப இருந்த கண் இப்போ இல்லைன்னுவாங்க. ஏன்னா டெய்லி வந்து செல்ஸ் வந்து புதுப்பிக்கப்பட்டுட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம தூங்கும்போது தான் மெயினாக வந்து இது எல்லாமே வந்து நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம தூங்கும்போது தான் இந்த உடம்பு வந்து புதுப்பிச்சுக்கோங்களாம். ஸோ அந்த மாதிரி புதுப்பிக்கப்படும்போது நம்ம உடம்போட ஒரு பகுதியில் இருந்து ஒரு விதமான கலவை திரவம் ரூபத்தில் வந்து ரத்தத்தினுள்ளே வந்து கலந்து வந்து தேய்ந்த பாகங்கள் வந்து படியுதாம். சில மணி நேரங்களில் வந்து படிந்த திரவம் வந்துட்டு நல்லா இறுகி தேய்ந்த பாகங்கள் வந்து புதுப்பிக்கப்பட்டு இது வந்து டெய்லியுமே வந்து நம்ம உடம்புல வந்து நடந்துகிட்டே இருக்க ஒரு விஷயமா. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சத்துன்னு பார்த்திங்கன்னா, கசப்பு சுவையுள்ள உணவு வந்து நம்ம டெய்லியுமே வந்து எடுத்துக்கணுங்களாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கிற காலங்களில் ஸோ நம்ம கசப்பு சுவையை வந்து சுத்தமாக எடுத்துக்கிறது கிடையாது. அதாவது பாவக்காய் ஆகட்டும், அகத்திக்கீரை ஆகட்டும், ஸோ அதுக்கப்புறம் இந்த கோவக்காய், அந்த சுண்டைக்காய், இந்த மாதிரியான பொருட்களை வந்து கண்டிப்பாக உணவில் வந்து சேர்த்துக்கணுங்களாம். நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்ம தாத்தா பாட்டிலாம் நம்ம வாரத்துக்கு ஒரு 2 வாட்டியாச்சும் இந்த உணவுகள்லாம் வந்து அவங்களோட உணவில் வந்து சேர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு பாதிப்பில் வந்து, அதாவது இந்த மூட்டு தேய்மானம், அதாவது குனிஞ்சா வலிக்குது, நிமிர்ந்தா வலிக்குது, நடந்தா வலிக்குது, இந்த மாதிரிலாம் சொன்னதே கிடையாது. ஆனால் நம்ம இப்போ 30 வயசை தாண்டறதுக்குள்ளவே எல்லாத்தையுமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். ஸோ இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கசப்பு சுவை வந்து நம்ம உடம்புக்கு வந்து எவ்வளோ முக்கியமானதுன்றத பாருங்கள். அதே மாதிரி இது இன்னொரு விதமாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து சிமெண்ட்டு, கல், மண் எல்லாம் போட்டால் தான் ஒரு வீடு கட்ட முடியும். அதில் இப்போ சிமெண்ட்டே போடாமல் வெறும் மண், கல்லை மட்டும் வச்சு கட்டினா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி அந்த சிமெண்ட் எந்த மாதிரியோ அந்த மாதிரி தான் இந்த கசப்பு சுவையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மறக்காமல் எல்லாருமே இந்த கசப்பு சுவை வந்து எடுத்துக்கோங்க. நம்ம எலும்பு உறுதியானால் நம்ம உறுதியாக இருப்போம். 100 வயசு வாழ நம்மளும். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.